தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி நடக்குமா? காவல்துறை கேட்ட 21 கேள்விகளுக்கும் பதிலளித்து பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அறிக்கை சமர்ப்பித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் விழுப்புரம் எஸ்பியிடம் மனு அளித்தார். மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள், நிலத்தின் உரிமையாளர் யார், அவரிடம் அனுமதி கோரப்பட்டதா, முறையான பார்க்கிங் வசதிகள் உள்ளதா என சுமார் 21 கேள்விகளை எழுப்பி தவேக கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் காவல்துறையின் 21 கேள்விகளுக்கான பதில் அடங்கிய அறிக்கையை தவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் விழுப்புரம் டிஎஸ்பியிடம் அளித்திருக்கிறார். அறிக்கையின் முதல் பக்கத்தில் மாநாட்டின் நேரம் குறித்தான கேள்விக்கு மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை என பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநாட்டிற்குள் சிறுவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் ஆண்கள் 30,000 பேர், பெண்கள் 15,000 பேருடன் 5,000 முதியவர்கள் மற்றும் 500 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பார்கள் எனவும் தவேக தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மாநாட்டிற்கு விரைவில் அனுமதி கிடைக்கும் என கூறிய நிலையில் அனுமதி கிடைத்தவுடன் மாநாட்டிற்கான தேதியை தலைவர் விஜய் அறிவிப்பார் என தெரிவித்தார். அவர்கள் 21 கேள்விகளை எங்களிடம் கேட்டார்கள். அதற்குண்டான பதில்களை நாங்கள் இன்று கொடுத்திருக்கிறோம். மேலும் அவர்கள் 1-2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநாட்டில் முதல்ல அனுமதி கிடைக்கட்டும். கிடைச்ச பிறகு தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே விரிவாக உங்களுக்கு அறிக்கையாக நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.